வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்னு சொல்லி, இன்னைக்கு நாம் இதில் நிற்கணும், அதில் நிற்கணும், நான் இங்கே ஃபஸ்ட்டாக நிற்கணும், இந்த இடத்துல நான் முதலாவதாக போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக இடங்களை, அநேக சூழ்நிலைகளை, அநேக காரியங்களை நம்ம விரும்புகிறோம். ஆனால் வேத வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்னு. நம்ம அநேகத்தை கேட்குறோம், ஆனால் நம்ம கர்த்தருக்குள்ள நிலையாக நிற்கிறது இல்லை. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தையின்படி அவருக்குள்ள நம்ம நிலைச்சு நிற்கணும், அவருடைய வார்த்தைக்குள்ள நிலைத்திருக்கணும். அவர் சொல்லுகிறார், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் நானும் அவருடைய அன்பில் நிலைத்திருக்கணும். கர்த்தர் அதை தான் விரும்புகிறாரு. ஒவ்வொரு நாளும் மனுஷன் எங்கெங்கேயோ போய் நிற்கிறான்னா அவர் சொல்கிறாரு, என் வார்த்தையில் நிலை நில்லுங்கள். என் வார்த்தையில் நீங்கள் நின்றீங்கன்னா, என் அன்பில் நீங்கள் நின்றீங்கன்னா நீங்கள் வேற எங்கேயுமே நிற்க வேண்டியதில்லை. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி அவருடைய வார்த்தையில் நம்ம நிலை நிற்கணும். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அன்பிலே நிலை நிற்கும்படியாக இந்த நாளிலும் கூட நம் கர்த்தரிடத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம்.